ஓம் நம சிவாயா. இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவா புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இந்த 2026 ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா? நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா? அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா? ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா? கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடாதா? புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு இந்த ஆண்டு நான் நினைத்ததெல்லாம் நடக்குமா? எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிவ வழிபாடு, ருத்ர வழிபாடு, முருகர் வழிபாடு செய்பவர்கள் நீங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான பக்திமான்களாகிய விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தளவில் 2 ராசிகளும் சேர்ந்தது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு 10 பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை 10-20 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் வழிபாட்டை நீங்கள் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் செய்தீர்களானால் மகான்களினுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்குரிய கஷ்டத்தையும் கசப்பையும் தர்ம சங்கடத்தையும் சிரமத்தையும் போக்கும். விருச்சிக ராசிக்கு 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவா கிரகங்களை அடிப்படையா வச்சுதான் பலன் சொல்றோம். அப்ப விருச்சிக ராசி கால சக்கரத்திற்கு 8ஆம் படம், அது இயற்கையிலே ஒரு கசப்பு இருக்கும், ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால இந்த விருச்சிக ராசியில் பிறக்க கூடியவர்கள் மின்னல் வேகத்தில திட்டம் திட்டுவார்கள். அறிவில் சிறந்தவர்கள், ஆன்றோர்கள், பெரிய சயின்டிஸ்டா இருக்கக்கூடியவங்க, பெரிய கடித வேதையா இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே பிரமாதமா இருக்கும். அதனால இந்த விருச்சிக ராசி 2026 ஆண்டு உங்களுக்கு ராசி பலனை பொறுத்தவரையில் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசியில உச்சமடைய போறாரு. ஏற்கனவே ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பகவான், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான், இதுதான் மெயின் பிளானட். இந்த பிளானட் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு ஒரு மங்கள பார்வை பார்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா வேலை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானை நல்லா கவனிக்கணும். உங்களுடைய 3ஆம் வீட்டின் அதிபதியை குரு பகவான் பார்க்கிறார், 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 3ஆம் வீட்டின் அதிபதியையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்ப சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். எங்கிருந்து? உச்சமாக இருந்து, உச்சமான ஒரு கிரகம் இருந்து அதனுடைய பார்வைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கோப சாப தோஷ ரோகத்தை எல்லாத்தையும் போக்கிடும். சலஞ்சடா சொல்றேன், பரீட்சையில எழுதி தோத்து போன விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கைப்பிடி அளவாது ஒரு வேலை கிடைச்சிடும். பிறகு நிறைய பணம் செல்வம் அதிகரிக்கும், தொழில்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக செய்ய ஆரம்பிக்கலாம், வெற்றி நிச்சயம். ஆன்மீக எண்ணம் உள்ளவர்கள், நீங்கள் சில உடல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, மனுஷனா இருந்தா நோய் வரது சாஸ்திரம்தான். 2026 ஆண்டில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், பல நல்ல திட்டங்கள், உங்களுடைய கலைத்த திறமைகள் மூலம் லாபம் ஏற்பட போகுது. குரு பகவான் உங்களுக்கு 2ஆவது வீட்டுக்கும் 5ஆவது வீட்டுக்கும் அதிபதி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ராசியிலிருந்து 9ஆவது வீட்டில சஞ்சரிப்பார். ராசியிலிருந்து 9ஆவது வீடு பாக்கிய ஸ்தானம், கால சக்கரத்திற்கு பாக்கியாதிபதி. அப்ப நிறைய பேருக்கு என்ன ஆகும்? குருவே உச்சமடைகிறார். அப்ப இது அதிர்ஷ்ட வீடுன்னு பேரு. அதிர்ஷ்ட வீடு, குருவுக்கு அதிர்ஷ்ட வீடு யாரு? விருச்சிக ராசிக்கு குரு 9ஆவது வீட்டில் சஞ்சரிக்கிறார். சமூக ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகும். 2ஆம் இடம் தனுசு ராசி, 2ஆம் இடம் தான் அவங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் எல்லாம் இருக்கும். 5ஆம் இடம் அறிவு, புத்தி, ஞானம், ஆராய்ச்சி, கல்வி, உயர்கல்வி அதெல்லாம் உண்டு. 3ஆம் இடம் என்பது போட்டி தேர்வுகள், 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்ப 3ஆம் வீட்டின் அதிபதியும் 4ஆம் வீட்டின் அதிபதியும் ஆகிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுறார்.
அதனால உங்கள் வாழ்க்கையில சவால்களை குறைக்கும், சரியான முடிவை எடுக்கக்கூடிய உங்கள் திறமையெல்லாம் வளர்க்கும். அதனால இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாகாம ஒவ்வொரு வருஷமும் இததான் சொல்லிட்டுறீங்க, எங்கடா நாங்க முன்னேறி இருக்கோம் அப்படின்னு புலம்புறீங்க, கமெண்ட்ல போட்டு தள்ளுறீங்க. நாங்க என்ன செய்வோம்? உங்க ஜாதகம், பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தா 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருக்கான், உலகம் எங்கும் எல்லா பேருமா கெட்டு போறான், எல்லாருக்குமா சிரமம் இருக்கு இல்ல. இது இந்த காலகட்டத்தில குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகமா வாரார். அதனால உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்குவேன், மனதார சொல்றேன். அதனால நீங்க தவறான செயல்கள் இருந்து வெளியிருப்பீர்கள். உங்களுக்கு புனித யாத்திரைகளுக்கு போகணும், நிறைய ஆன்மீக வழிபாடு செய்யணும். இந்த காலகட்டத்தில வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால இடமாற்றத்தை கொடுப்பானா? உள்ளூர்ல தான் இருப்பேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? கடவுள் ஏதோ ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தடுவருவதை எதிர்கொள்ள வேண்டும், வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதனால சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்க ராசிக்கு 3 மற்றும் 4 ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால பொதுவா ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும், மந்தமா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொடர்புல சில நோய்கள் உங்களை தாக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நரம்பு மண்டலம் கொஞ்சம் பாதிப்படை உங்களை தொந்தரவு பண்ணும். அதுபோல உங்களுடைய குழந்தைகள் மற்றும் அவங்களுடைய உடல் நலம் குறித்து கூட நீங்க கொஞ்சம் கவலைப்படுவீங்க. எழுதிக்கங்க, கல்வியில் உள்ள இடையூறுகள் எல்லாம் ஏற்படும். மாணவர்கள் கவனம் செலுத்தணும், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு. அதனால ஜூனுக்கு பிறகு சரியாயிடும். ஜூன் 2, 2026 பிறகு குரு கடகத்துக்கு வரும் பொழுது, அப்ப 8ஆம் இருக்க குரு விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார், நல்லா கவனிக்கணும். அதனால இருக்கு. அப்ப ஜூன் 2க்கு பிறகுதான் உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகும் இந்த வருஷத்தின் பின்பகுதியில. அதனால மாணவர்கள் கவனம் செலுத்தணும், அதுக்கு முன்னால கவனம் செலுத்தணும். சிக்கலைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழலெல்லாம் முன்ன வரும். காதல் உறவுகளிலும் சில பதற்றம் இருக்கும். காதல் உறவுகள் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. எப்படி நம்ம இவ்வளவு கல்யாணம் பண்ணது ஒன்னும் முடிவு சொல்ல மாட்டாங்கன்னு காதல் கசக்கும். ஜூனுக்கு பிறகு இனிக்கும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால லாபஸ்தானத்துல கேது பகவான், அதாவது 10ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் உங்களுக்கு மேலும் கொஞ்சம் மைனஸ். அதனால மன கவலைகள் எல்லாம் நீங்கி பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஜூன் 2, 2026 பிறகு அமோகமாக இருக்கும். அதுக்கு முன்னால தொழில தேக்க நிலையெல்லாம் ஏற்படும். வருஷத்தின் முதல் ஆரம்பத்திலிருந்து உத்தியோகம், குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும் பகுதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல தான், பிற்பகுதியில தான் 9ல சஞ்சரிக்கும் போதுதான் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தேடி வரும். உத்தியோகத்தில் உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்திய பிறகு ப்ரமோஷன் உண்டாகும். நிறைய பேருக்கு விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம், இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை எல்லாம் ஜூன்க்கு பிறகு கிடைக்கும். அதுக்கு முன்னால வழக்கமாதான் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யுது. அதனால ஆண்டின் பிற்பகுதியில் குருவினுடைய சஞ்சாரம் அதெல்லாம் உங்களுக்கு அவருடைய பார்வை படக்கூடிய இடம் தொட்டதெல்லாம், தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுப்போம். அதனால அதுவரையிலும் கொஞ்சம் காத்திருங்க. குரு பெயர்ச்சி வர வரையிலும். அதுபோல பழைய நண்பர்கள் மற்றும் பங்குதாரர் ஆதரவும் கிடைக்கும். அதே போல நிதி மற்றும் பொருளாதாரம் உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். நம்ம சொல்றதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படிதான். ஆதிக்கம் இருந்தாலும் உங்க வாக்கு சாதித்தனாலும் துணிச்சலாலும் பல பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து ஆதாயம் கிடைக்க வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால உணர்ச்சி வசப்பட்டுட்டு மன விரக்தி ஆயிராதீங்க. கடன்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். உங்க சேமிப்பு எல்லாம் உயரும். திடீர் தனவரவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. திடீர்னு பணம் வரும். ஆமா, வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு அமையும். பழைய வீட்டை இடிச்சு திருத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலையெல்லாம் உயர்ந்து குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம்
பூர்த்தியாகி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன சந்தோஷங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கசப்புல்லாம் நீங்கி 2 பேரும் அந்யோன்யமா சேர்ந்து வாழவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடவும், சுப காரியங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு எல்லாம் பிற்பகுதியில உண்டு. அதனால பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு அனுப்பார்கள். பிள்ளை சரியில்லை, சாமி பிள்ளை அட்டி குட்டி பண்ணுதான் அப்படிங்கிறது எல்லாம் சரியாயிடும். உறவினர்கள் எல்லாம் பிரிந்திருப்பாங்க, நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிருப்பான். அவங்க கிட்ட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மீண்டும் அவங்களோட ஒரு இரக்கமான சூழ்நிலை உண்டாகும். அவர்களுடைய சப்போர்ட் இருக்கும். அப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிறந்த முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகும். ஒரு சிலருக்கு நாள்பட்ட நோய்கள் எல்லாம் இருக்கும். வயசானவங்களுக்கு அதெல்லாம் குணமாயிடும். உங்களுடைய மன வலிமையும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். இருந்தாலும் அதிகமா வேலை பழுவின் காரணமா சோர்வு ஏற்படாமல் இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி ஓய்வு எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அந்த பரிகாரத்தை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. உங்க செவ்வாய் பகவானை வணங்கணும். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான். அவரை வணங்கினா நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில மாலை வேளையில இரவு 8-9 செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்கிறது வெற்றியும் தைரியத்தையும் தரும். சத்துருக்கள் அழிந்து போவார்கள். அதே போல கால பைரவரை வணங்குவதும் தடைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். தடைகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். அதுபோல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அது போல புற்றில் இருக்கக்கூடிய நாகம்மன், புற்றில் இருக்கக்கூடிய நாகம்மன், அந்த நாகாத்தா வழிபாடு ரொம்ப நன்மையை தரும். இவங்கெல்லாம் போய் நீங்க தரிசனம் பண்ணும். கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு கோவிலுக்கு போய் ஒரு விளக்க போட்டுட்டு வாங்க. ஒரு விநாயகர் அகவலை சொல்லுங்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படியாவது ஒருத்தர் ஒரு 80% வேலை கிடைக்காதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டில் வேலை கிடைக்கும். 100% திருமணம் ஆகாததற்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். முருகன் அருளா ஒரு வேள் வச்சு வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.